கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரக்கான செல்லாம் இன்றைக்கி மெகா வேதவினா போட்டி இருக்கிறனால எந்த அளவுக்கு நீங்கள் கவனிப்பீங்கன்னு ஒரு கலக்கம் இருக்குது. ஆனாலும் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன், நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கவனிப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா ஆமென். தியானத்துக்கென்று நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தினுடைய முதல் பகுதி. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இன்னொரு முறை வாசிக்கலாமா? எல்லாரும் எடுக்கட்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். கண்களை மூடி செபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 7வது மாதத்தின் கடைசி வாரத்தில் நாங்கள் சபையாய் கூடி வந்து உம்மை ஆராதித்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்கு காணிக்கை படைக்க கிருபை செய்த தேவன், இந்த வேளையிலும் நீர் எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக, உம்முடைய சத்தம் தொனிப்பதாக எங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களை நாங்கள் ஆண்டவரே இந்த வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையை சீரமைத்து கொள்ள கிருபை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மைப்படுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா ஆமென். நம்ம வாசித்ததான தியான வசனம் இப்படியாக சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆமென். இந்த காலை வேளையில் நாம் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கிறோம். தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கிறோம். விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா என்ன சொல்லுவீங்க? எல்லாம் முதல் வசனத்தை வேகமாக சொல்லுவீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்பப்படுகிறவங்க உறுதியும். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் அப்படியே நிற்போம்ல, அப்படி தான். வசனம்லாம் நமக்கு மனப்பாடம் தெரியாது, அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய ஆழம் என்ன அப்படின்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். விசுவாசம் என்றால் அந்த வசனம், முதல் வசனம் போடுங்க. ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கு. போதும், தெளிவாக இருக்குது அந்த வசனம். ஹல்லேலூயா. நீங்கள் என்னத்தை நம்பி இருக்கீங்களோ, எதை நம்பி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, எது கிடைக்கும், எதுக்கு வரணும், எது நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, ஆமென், அது நிச்சயமாக கிடைக்கும், அது நிச்சயமாக வரும், அதை நிச்சயமாக நான் பெற்றுக்கொள்வேன்ற உறுதி. ஹல்லேலூயா, அதுதான் விசுவாசம். சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லு, காணப்படாதவைகளின் நிச்சயம். இது வரைக்கும் பார்க்கவே இல்லை, இது வரைக்கும் நடக்கவே இல்லை, இது வரைக்கும் நிறைவேறவே இல்லை, ஆனாலும் நான் நம்புகிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், அதுக்கு நான் பார்ப்பேன், நிச்சயமாக சொல்கிறேன், அதை நான் சுதந்திரிப்பேன், நிச்சயமாக அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி காணப்படாதவைகளுடைய அதில் நம்ம நிச்சயமாக இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அதை தான் நாம் இந்த இடத்துல இந்த அதிகாரம் முழுசியும் நம்ம வாசிக்கும் பொழுது நிறைய விசுவாச வீரருடைய பட்டியல் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதில் எத்தனை பேர் சொல்லப்பட்டிருக்கிறதுன்றதெல்லாம் கேள்வியாக வரும் இன்றைக்கி. அது நமக்கு இதெல்லாம் இல்லை எத்தனை பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு சில பேரை விட்டுட்டு இல்லை யார் பேர் விடுபட்டிருக்கு அப்படிலாம் கேள்வி வரலாம். ஸோ அப்படின்ற ஆஸ்பெக்ட்லாம் நீங்கள் படிக்கும்படியாக கேட்குறேன். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது விசுவாசம் என்பது எதை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமோ, எது நமக்கு வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ, எது நமக்கு கிடைக்கணும், எது நமக்கு உண்டாகணும்னு நினைக்கிறோமோ, அது நிச்சயமாக கிடைக்கும்ன்ற உறுதி தான். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஆமென். கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றத கூட, நடக்கவே நடக்காது அப்படின்றத கூட அது என் தேவனால் நடக்கும்ன்ற நம்புகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இதில் ஒரு சிலர் குறித்து பார்க்கும்பொழுது 7ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். அல்லேலூயா சொல்லுங்களேன். நோவா என்ன பண்ணானா, காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வந்ததே இல்லை, உலகத்தில் மழை வந்ததே இல்லை, வானத்திலேருந்து மலை துளி வந்ததே இல்லை, வானத்திலேருந்து தண்ணி வந்ததே இல்லை. அவன் அதை தான் போய் நோவா சொல்கிறாரு, இந்த மாதிரி வானம் மதல்கள் திறந்துப்பட்டு மலை ஒன்று வரப்போகுது, எல்லாத்தையும் அழிக்க போகுதுன்னு சொல்லும் பொழுது மற்றவர்களால் என்ன பண்ண முடியல, நம்ப முடியல, பரியாசம் பண்ணுறாங்க. என்னது, வானத்துலேருந்து தண்ணி வருமா,
இது என்ன வேடிக்கையாக இருக்குன்னு சொல்லி அவனை பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் நோவாவை விசுவாசத்தினால் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று அவன் பேழையை உண்டாக்கினான். அல்லையே சொல்லாமா? அல்ல, அதுதான் விசுவாசம். ஆமீன். அது வரைக்கும் நடந்திருக்காது, நிறைவேறிக்கவே ஒரு உதாரணமே நமக்கு இருக்காது. ஆனால் கர்த்தர் சொல்லுவார், நான் அப்படி செய்வேன், அது நடக்க போகுதுன்னு சொன்னால் காணாதவைகளையும் நம்ம நம்புகிறோம். பார்த்தீங்களா? அதுதான் விசுவாசம். அல்லையே சொல்லாமா? காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டி பண்ணினான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் 8வது வசனத்தை சொல்லுது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு. பாருங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, அதில் பியூட்டியாக தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கரங்களை உயர்த்தி வரலையே சொல்லாமா? ஆமாம். அப்படிலாம் நம்ம இன்னைக்கு கிளம்பி போயிடுவோமா? எங்கேயாவது போக சொன்னால் எந்த இடத்துக்கு போகிறோன்னு தெரியாமல் கிளம்பி போவோமா? ஹல்லேலூயா. ஆமேன். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து, ஆமேன். ஆண்டவர் 2 சீஷர்களை 2 பேரை அனுப்பும் பொழுது நீங்கள் எதையும் எடுத்துகிட்டு போகாதீங்க, அவங்களுக்கு அங்கே எல்லாம் கொடுக்கப்படும்னாரு. அவங்க போயிட்டு வந்த பிறகு கர்த்தர் கேட்குறது, ஏதாவது உங்களுக்கு குறையாக இருந்துச்சார்? ஒன்றுமே இல்லைன்றாங்க. அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நம்பி போகும் பொழுது ஹல்லேலூயா கர்த்தர் கிருபை செய்வார். என்னுடைய கல்லூரி நாட்களை நான் நினைத்து பார்த்தேன். இந்த வசனத்தின் வாசிக்கும் பொழுது தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எனக்கு பைபிள் காலேஜில் சீனியர்ஸாக இருக்கிறவங்க அவங்க நம்மளை கொஞ்சம் கூட ஸ்ட்ரிக்டாக நடத்துவாங்க. அப்போ கிளம்புன்னு தான் சொல்லுவாங்க, எங்கே போகிறோம்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க கூட பின்னாடியே போகணும். எந்த இடத்துக்கு போவோம், எந்த இடத்துல போய் நிறுத்துவோம், எங்கே ஊழியம் பண்ணுவோம், அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வாங்க போகலாம், இத்தனை மணிக்கு கிளம்பணும் ஊழியத்துக்குன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. போகிற வரைக்கும் தெரியாது எந்த ஊருக்கு போகிறோம், எந்த கிராமத்துக்கு போகிறோம், யாரை சந்திக்க போகிறோன்னு. அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கழித்து என்னுடைய ஹையர் ஸ்டடீஸ் படிக்கும்பொழுது என்னுடைய ஜூனியர்ஸ்கிட்ட நான் அந்த மாதிரி ஒரு முறை சொல்லும் பொழுது, நம்ம எங்கே போகிறோன்னே சொல்லாமல் கூப்பிட்றேன், அவங்களால வரவே முடியல, என்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, நீங்கள் சொன்னால் தான் வருவோம், எப்படி நான் தெரியாமல் வருவேன் அவங்க பின்னாடி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் சிந்திச்சு பார்க்குறேன், இப்போ உள்ள ஜெனரேஷன் எங்கே கிளம்புறோம், நம்ம பிள்ளைங்க 100 கேள்வி கேட்டுரும். நம்ம பேக் கிளம்பும் பொழுது, நம்ம ஆயத்தப்படுத்தும் பொழுது, எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், யார் வீட்டுக்கு போகிறோம், எப்போ வருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, தொணத்தொணன்னு கேள்வியாக கேட்டு நம்மளை நச்சரிப்பாங்க. ஆனால் பாருங்கள், என்ன இடத்துக்கு போகிறோன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது ஆமேன் ஆபிரகாம் கீழ்ப்படிந்து ஆமேன் புறப்பட்டு போனான். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமாம். அப்படி என்றால் கர்த்தர் மேலே கண்மூடித்தனமாக விசுவாசிக்கிறான். அவர் என்னை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். என்னை போன்னு சொன்னவர், என்னை வான்னு சொல்லி அழைத்தவர் என்னை வழியில் என்ன பண்ண மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார் என்பதை அறிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அவன் போகிற இடம் தெரிஞ்சுட்டே நான் போகிறேன், ஆண்டவர் விசுவாசிட்டு போகிறேன்னா போகிற இடமும் தெரியும், போகிற வழி எல்லாமே தெரியும்னா அதில் என்ன விசுவாசிக்க வேண்டியது இருக்குது? அதான் வழி தெரியும், இடம் தெரியும். ஆனால் இடமே தெரியாத பொழுது, போகிற தடமே தெரியாத பொழுது ஆமென் நாம் விசுவாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா ஆமென் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யோசேப்பை பார்க்கும் பொழுது 22வது வசனத்தில் விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். பாருங்க, யோசேப்பு மரிக்கும் பொழுது அவன் சொல்லிட்டு மரிக்கிறான், இந்த மாதிரி நீங்கள் நிச்சயமாக இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போவீங்க, அப்போ என்ன பண்ணீங்க, என் எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு போகணும்னு சொல்லி அவன் நாணயம் எடுக்கிறான். கிட்டத்தட்ட அவன் மரித்து ஒரு 300 வருஷத்துக்கு அப்புறம் 300-350 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த சம்பவம் நடக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி நடக்க போகிறத அவன் அறிந்தவனாய் விசுவாசத்தினாலே சொல்லுகிறான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். காணப்படாதவைகளின் நிச்சயம், நீங்கள் கண்டிப்பாக போவீங்க அப்படின்னு யோசேப்பு என்ன பண்ணுறான், ஆணித்தரமாக சொல்கிறான். அப்போ என் எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா சொல்லாமா? அது எனக்கு தெரியாதுங்க, என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல, இன்னும் புரியல அப்படின்லாம் இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. உறுதி, நான் நம்புகிறது ஆமென் வரும், நான் நம்புகிறது ஆமென் அவரால் உண்டாகும், ஹல்லேலூயா நான் விரும்புகிறது அவரால் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஆமென் ஆணித்தரமாய் ஆணித்தரமாய் நம்புவதுதான் விசுவாசம். அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நான் மாறி மாறி வாசித்த வேத பகுதியில் அல்லேலூயா அதுக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம். 18ஆம் சங்கீதத்தில் ஆமென் 18ஆம் சங்கீதத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஒவ்வொரு சங்கீதத்துக்கு மேலேயும் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும், டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த 18ஆம் சங்கீதத்தில் அதுதான் ரொம்ப இருக்கிறதுலே பெரிய டைட்டில். 18ஆம் சங்கீதத்துக்கு நேரம் 679 பழைய ஏற்பாடு திருப்பி நீங்கள் சொன்னால் அதுக்கு மேலே ஒரு பத்தி ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது என்று சொல்லி ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். தாவீது எழுதின சங்கீதம் இதில் நம்ம தெரிந்து கொள்கிறோம். தாவீது எந்த சூழ்நிலையில் எழுதினாருன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவருடைய கடைசி தருணம், அவருடைய மரணத்தின் நேரத்தில் இந்த சங்கீதத்தை அவர் பாடியிருக்கக்கூடும். ஏனென்றால் இந்த சங்கீதம் அப்படியே இந்த 50 வசனமும் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திலையா அதில் இடம் பெற்றிருக்கிறது. இந்த 50 வசனம் அப்படியே அங்கே இடம் பெற்றிருக்கிறது. தாவீதுடைய கடைசி நாட்கள். அந்த நாட்களில் தாவீது என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வாழ்க்கையில் திரும்பி பார்த்து கர்த்தர் எப்படி என்னை நடத்தினார், கர்த்தர் எப்படிலாம் என்னை கொண்டு வந்தார், எப்படிலாம் என்னை சத்துருக்களுக்கு நீங்களாக்கினார், குறிப்பாக சவுலின் கைக்கு என்னை எப்படிலாம் நீங்களாக்கினார் என்பதை நினைத்து இந்த சங்கீதத்தை பாடுகிறார். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. எப்பயுமே சங்கீதத்தை வாசித்தோடனே உங்களை அங்கே கற்பனை பண்ணிடக்கூடாது, நீங்கள் தான் அங்கே இருக்கிற மாதிரி. அந்த தலைப்பை கொஞ்சம் வாசித்து எந்த சூழ்நிலையில் இதை பாடினாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா அந்த அர்த்தத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், சரியாக விளங்கி கொள்ள முடியும். அப்போ தலைப்பு ரொம்ப முக்கியம். அப்போ என்ன சொல்கிறாரு, கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாள்லேன்னு சொல்லி அவர் இந்த சங்கீதத்தை பாடிட்டே வரும் பொழுது நிறைய காரியங்களை நடந்தவைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்லிக்கிட்டே வராரு ஆண்டவருக்கு. அப்படியே வரும் பொழுது கரெக்டாக நம்ம 28ஆம் வசனத்துக்கு நேரம் வருவோன்னு சொன்னால், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வாசிச்சிங்கன்னா அவர் தான் கடந்து வந்த பாதைகளை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே வருவார். ஆனால் இந்த இடத்துக்கு வரும் பொழுது சரியாக 28வது வசனத்தை சொல்லும் பொழுது ஃபியூச்சரை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன ஆகும், நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எப்படி ஆகும் என்பதை குறித்து அந்த வசனங்களில் அவர் விளக்கி சொல்லுகிறதை பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து அவனுடைய அறிக்கையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, தேவரீர், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், என் விளக்கை ஏற்றுவீர், ஆமென், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்ற ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது நம்ம வாசிக்கும்போது இது பொதுவான ஒரு விசுவாசம், ஒரு காமன் ஃபெய்த் இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஆமென், தேவன் ஒருவர் இருந்தார்னா அவர் என்ன பண்ணுவார், பலன் அளிப்பார், பதில் அளிப்பார், ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். அதான் நம்ம எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், தம்மிடத்தில் சேருகிறவன் தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசி. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன கான்செப்டில் என்ன நம்பிக்கையில் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம், தேவன் ஒருவர் இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நிறைய பேருக்கு இன்றைக்கி அதிலே டவுட் இருக்குது, கடவுள் இல்லைன்ற கொள்கை உடையவர்களாம் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ அவரிடத்தில் சேருகிறவர்கள், தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் தம்மிடத்தில் சேருகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார், பதில் அளிக்கிறார், ஆமென், ஹல்லேலூயா, உதவி செய்கிறார், விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார் என்பது தான் ஒரு அடிப்படையான விசுவாசம், பொதுவான விசுவாசம், ஒரு காமன் ஃபெய்த். அது எல்லாரும் நம்பக்கூடியதான, எல்லாருக்கும் இருக்கிறதான ஒரு விசுவாசம். இது கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் நம்ம வரோம். அல்லேலூயா சொல்லாமல் ஆண்டவர்கிட்ட போனால் ஆண்டவர் எனக்கு பதில் அளிப்பார், ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சா ஆண்டவர் எனக்கு பதில் அளிப்பார், ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் எனக்கு தருவார். இதுதான் என்னது, ஒரு அடிப்படையான ஒரு காமன் ஃபெய்த்தாக நம்ம இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதுதான் தாவீதும் சொல்கிறாரு, தேவரீர் என் விளக்கை என்ன பண்ணுவீர், நீர் ஏற்றுவீர். அப்புறம் சொல்கிறாரு, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. இது எந்த டென்ஸில் சொல்லப்பட்டிருக்கு, ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமாக இது நடக்கும், நிச்சயமாக எனக்கு இதை செய்வீங்க என்ற அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன உதாரணமாக சொல்கிறார், விளக்க உதாரணமாக சொல்கிறார். விளக்கு பொதுவாக நம்ம விளக்கை ஏற்று சாயந்தரம் ஆனால் அந்த காலத்துலலாம் விளக்கு ஏற்றுற நேரம் வந்துருச்சு, விளக்கு ஏற்றுங்கன்னு சொல்லுவது உண்டு. விளக்கு ஏற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் ஊற்றி அதெல்லாம் திரிலாம் இருக்கும். விளக்கை ஏற்றுறதுக்கு நெருப்பு,
அந்த ஒரு தீப்பொறியை என்ன பண்ணுறாங்க, அதில் போய் கொடுத்தோன்னே அது என்ன பண்ணிடுது, எரிகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் சொல்றார், தேவரீர் என் விளக்கை நீர் ஏற்றுவீர். ஹல்லேலூயா. ஏன் விளக்கு இப்போ எப்படி இருக்குது, ஒளி இல்லாமல் இருக்குது, விளக்கு எரியாமல் இருக்குது, வெளிச்சம் இல்லாமல் இருக்குது. அதனால் அவனுடைய சூழ்நிலைகள்லாம் என்னவா இருக்குது, இருளாக இருக்குது, அந்த இடமே இருளாக இருக்குது. ஆனால் தாவீது சொல்கிறாரு, தேவரீர் நீர் என்ன பண்ணுவீர், நிச்சயமாக என் விளக்கை ஏற்றுவீர். ஹல்லேலூயா. என் இருளை எல்லாம் என்ன பண்ணுவீர், வெளிச்சமாக்குவீர். அதான் சொல்றாரு, எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவர் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குறவராக இருக்கிறார், நம்முடைய விளக்கை ஏற்றுகிறவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் விளக்கை என்ன பண்ண மாட்டார், அணைக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் விளக்கை ஏற்றுகிறவர், இருளில் இருக்கிற நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறவர். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நிச்சயமாக ஆமென், என் விளக்கு ஏற்றப்படும். ஹல்லேலூயா. நிச்சயமாக என் இருள் என்ன பண்ணும், வெளிச்சமாய் மாறும். அப்படின்ற நம்பிக்கை எந்த சூழ்நிலையில் தாவீது இதை சொல்கிறார் என்று சொன்னால், கிட்டத்தட்ட ஆமென் ஹல்லேலூயா, சவுலால் துரத்தப்பட்டு, ஹல்லேலூயா, சவுலால் 20 வருஷம் துரத்தப்படுறான். எத்தனை வருஷம், அபிஷேகம் பண்ணி கிட்டத்தட்ட 20 வருஷம் தாவீது சவுலால் துரத்தப்பட்டிருக்கிறான். அந்த அரியணைக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஆச்சு. ஆனாலும் அவன் என்ன பண்ணவே இல்லை, சோர்ந்து போவே இல்லை. இப்போ அரியணையில் உட்கார்ந்துட்டு சொல்கிறாரு, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். ஆமென் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவரீர் என் இருளை தொடர்ந்து என்னை வெளிச்சமாக்குவீர் என்று சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, உம்மாலே நான் ஒரு அதெல்லாம் அது அடுத்ததில் பார்ப்போம். இந்த வசனத்தை மட்டும் நம்ம தொடர்ந்து இந்த வசனத்தை நான் புரிந்து கொண்டு அந்த வசனத்துக்கு போகலாம். அப்போ அவனுக்குள்ள ஒரு நிச்சயம் இருந்துச்சு, என் விளக்கு அணைஞ்சு போகாது, அவன் நான் இப்படியே இருளே இருக்க மாட்டேன். எத்தனை பேர் நினைக்கிறீங்க, நான் இப்படியே தான் கடைசி வரைக்கும் இருக்க போகிறேன், இப்படியே தான் காலத்தை முடிக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க? இல்லை. ஆமென், உங்களுக்குள்ள ஒரு அடிப்படையான விசுவாசம், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவரை தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அவர் நம்மை நிச்சயமாய் வெட்கப்படுத்த மாட்டார், அவர் நிச்சயமாய் நம்மை மறக்க மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். நிச்சயமாக நம்முடைய இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா சொல்லாமா? என் விளக்கை கர்த்தர் ஏற்றுவான்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமென் ஹல்லேலூயா. என்னை சூழ்ந்திருக்கிற இருளை கர்த்தர் இருளில் இருக்கிற என்னை வெளிச்சமாக்குவார் என்ற அடிப்படையான விசுவாசம் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் ஆமென் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஆமென் ஹல்லேலூயா. அவரை நான் தேடும் பொழுது அவர் எனக்கு வெளிப்படுவார், அவர் என்னை மறக்க மாட்டார் என்ற அடிப்படையான விசுவாசம் நமக்குள்ள அதிகமாக இருக்க வேண்டும். இது எல்லாருக்குள்ளேயும் பேசிக்காகவே இருக்கணும். காமனாக ஆண்டவரை தேடுகிற, அவரிடத்துல சேருகிற எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்கணும், கர்த்தரை தேடினா ஒத்தாசை வரும். பர்வதத்தை நோக்கி பார்த்தா அவரிடத்துலேருந்து ஒத்தாசை வரும் என்ற நிச்சயம் ஒவ்வொருக்குள்ளேயும் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆமாம் நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தா அவர்கிட்டேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினால தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது அவருக்கு என்னவா இருக்காது, பிரியமாக இருக்காது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நம்ம இங்கே உட்காந்துட்டு அவன் அவிசுவாசத்தோடு பயத்தோடு கலக்கத்தோடு இருந்தால் அது தேவனுக்கு பிரியமாகவே இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் அவரிடத்தில் வந்திருக்கிற நமக்குள்ள ஒரு ஆணித்தரமான விசுவாசம் இருக்க வேண்டும். அவர் எனக்கு பலன் அளிப்பார், அவர் என் விளக்கை ஏற்றுவார், அவர் என் இருளை வெளிச்சமாக்குவார், அவர் ஹல்லேலூயா நான் நம்புவது அவரால் வரும். எத்தனை பேர் சொல்கிறீங்க ஹல்லேலூயா? அவன் அப்படி நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை அப்படியே செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 11:2 வாசிக்கிறோம். எபிரேயர் 11:2. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்களாம். அல்லேலூயா. எதினாலே? அதனாலேன்னு சொல்லாதீங்க, விசுவாசத்தினாலே. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். விசுவாசத்தினாலே முன்னோர்கள் நற்சான்று பெற்றார்களாம். ஆமென். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால் ஆமென் நம்மளும் சாட்சியாய் மாறுவோம். கர்த்தர் நம்மையும் சாட்சியாய் வைப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. வேகமாக ஆமென் அடுத்த குறிப்புக்கு நேராக கடந்து சொல்கிறேன். அல்லேலூயா. 29வது வசனம் வாசிங்க. 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். பாருங்க, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. ஆமென். இது எப்படிப்பட்டதான விசுவாசம் என்றால் கான்ஃபிடென்ட் ஃபெய்த். ஆமென். உறுதியான விசுவாசம். நிச்சயமாக நான் என்ன பண்ணுவேன், அது எவ்வளோ பெரிய சேனையாக இருந்தாலும், அல்லேலூயா, அது எவ்வளோ பெரிய மதிலாக இருந்தாலும் ஆமென் நான் தாண்டுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதை நான் சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்கிறதான ஒரு உறுதியான விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் அநேகருக்கு இந்த உறுதியான விசுவாசம் இருக்காது. பொதுவான விசுவாசத்திலே இருந்துருவாங்க. எல்லாரும் நம்புகிறது போல் தேவனிடத்தில் போனால் அவர் அற்புதம் செய்வார்ன்ற விசுவாசத்தோடு நிறுத்திடுவாங்க. ஆனால் உறுதியான விசுவாசம், சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது, சத்துருக்களால் சூழப்பட்டிருக்கிறது, சேனைகள் எதிராக நிற்கிறது,
அவன் செங்கடல் தடை செய்து நிற்கிறது, எரிகோ போன்ற மதில்கள் நமக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையிலையும் அல்லேலூயா ஸ்தோத்திரம், நான் முயற்சி பண்ணுவேன், நான் எப்படியா தாண்டிடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. என் தேவனால் நான் அல்லேலூயா இந்த மதிலை தாண்டுவேன், என் உமாலே அவராலே நான் என்ன பண்ணுவேன், இந்த சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன் என்கிற உறுதியான விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலே சொல்லாமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை எத்தனை நாள் சுற்றி வந்தாங்க? 7 நாள் சுற்றி வந்தாங்க. எத்தனை முறை? 7வது நாள் 7 முறை சுற்றி வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவன் போயிட்டு எந்த கடப்பாறை வச்சு இடிச்சிருந்தாலுமே ஒரு கல்லை கூட அவனால் பேர்த்திருக்க முடியாது, அத்தனை பேரும் சேர்ந்து. ஏன்னா மதில் சுவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அரளக்கல்லை தூக்கியிருக்கீங்களா? அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போடுவாங்கள்ல, இப்போ இருக்க இந்த கல்லே நம்மளால் ஒரு சின்ன பீஸே தூக்குறதுக்கு சிரமம். இன்றைக்கெலாம் இருக்கவங்க தூக்குவாங்களான்னு தெரியல. அன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்தவங்க அப்போல்லாம் தூக்குனாங்க, சித்தால் வேலை பார்த்தவங்க. இன்றைக்கி என்னாலே இந்த குழி வெட்டினப்போ ஒரு 2 கல்லை தூக்கி போட முடியல, பயங்கர வெயிட்டு. அப்படி இருக்கும்போது அன்றைக்கெலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லாம் இல்லை, பெரிய பெரிய கல், பிரமிட்லாம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய கல். அப்போ அந்த கல்லில் ஒன்றை கூட இவங்களால் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, சின்ன ஒரு இதை கூட அவங்களால பேர்த்திருக்கவோ முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மதில்கள்லாம் அரணான மதில்களாக இருக்கும். சத்துருக்கள் வந்து யுத்தம் பண்ண அவங்க உடச்சி உள்ளே வர முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மதில்களை வெறுமனே சுற்றி வந்து அதை தகர்த்து போட்டாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். நம்ம போயிட்டு முட்டி மோதுனா சொந்த பலத்தில் போய் இது பண்ணால் ஒரு சின்ன இதை கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, மாற்றவோ சாதிக்கவோ வளைக்கவோ முடியாது. ஆனால் என் தேவனால் நான் இந்த மதிலை தாண்டுவேன்னு சொன்னால் அல்லேலூயா, நம்ம தாண்டி போகணும்னு இல்லை, அதுவாக கீழே விழுந்துடும், நம்ம ஈஸியாக போயிடும். அல்லேலூயா சொல்லாமா? அதுதான் அற்புதம். அல்லேலூயா. ஆண்டவர் வித்தியாசமாய் நம்மை நடத்துகிறவர், ஆண்டவர் ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிறவர். செங்கடலுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டாங்க, பின்னாடி பார்வோன் சேனை துரத்திட்டு வருது. அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறாங்க, என்ன செய்வதுன்னு திகைக்கிறாங்க. ஆனால் மோசேயத்தில் ஆண்டவர் சொல்ல, நீ ஏன் சும்மா இருக்கிற, உன் கோலை நீட்டி கடலை பிளந்து விடுன்னு சொல்கிறாரு. அந்த பின்னாடி சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அது மதில் போல் நின்று தான் அந்த தண்ணீரெல்லாம் மதில் போல் வழி விட்டு நின்றுச்சான். அவங்க உலர்ந்த தரையில் நடந்து போனாங்களாம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நினச்சி பார்க்க முடியுதா? நமக்கு முன்னாடி இருக்க கடல் பிளந்து வெட்டாந்தரையில் நடக்கிறது போல், சாதாரண ரோட்டில் நடக்கிறது மாதிரி நடந்து அந்த கடலை தாண்டி போவோம் நினச்சாங்களா? அதான் எபிரேயர் 11 வாசிக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திர 29வது வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார். பாருங்க, சொந்த பலத்துல நம்மளும் அப்படி போயிடலான்னு சொல்லி எகிப்திய சேனை உள்ள நுழையிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்களாம்? அமிழ்ந்து போனாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ தேவனுடைய பலத்தில் அந்த சமுத்திரத்தை கடந்து, சிவந்த சமுத்திரத்தை கடந்து அந்த சைடு போனாங்க. ஹல்லேலூயா. நமக்குள்ள உறுதியான விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், ஹல்லேலூயா, என் தேவனால் நான் என்ன பண்ணுவேன், இந்த மதிலை தாண்டுவேன். அவரால் நான் என்ன பண்ணுவேன், இது எவ்வளோ பெரிய சேனையே எனக்கு முன்னாடி இருந்தாலும் நான் அதுக்குள்ளே பாய்ந்து செல்லுவேன் என்ற ஆணித்தரமான உறுதியான விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நமக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நமக்கு முன்னாடி நிறைய தேவைகள் இருக்கலாம், நமக்கு முன்னாடி நிறைய கடினமான சூழ்நிலைகள் இருக்கலாம், கண்ணீரின் பாதையாக இருக்கலாம். நம்ம சொல்லணும், என் தேவனால் நான் இந்த பாதையை தாண்டுவேன். ஹல்லேலூயா. என் தேவனால் இந்த சூழ்நிலையை நான் கடந்து போவேன். ஹல்லேலூயா. என் தேவன் என்னோடு இருக்கும் பொழுது இந்த கடினமான இந்த ஒவ்வொரு நாட்களை நான் கடந்து போவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதுதான் உறுதியான விசுவாசம். அந்த நேரத்தில் நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய நேரத்தில் புலம்புனது போல, எதுக்கு இப்படி வந்தோம், ஏன் இங்கே வந்தோம், எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லி புலம்பி தவிக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உறுதியான விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். என்ன வந்தாலும், யார் தடுத்தாலும், எது தடுத்தாலும், என்ன நமக்கு விரோதமாய் வந்தாலும் உறுதியான விசுவாசம் இருக்க வேண்டும். என் தேவனால் நான் என்ன பண்ணுவேன், இந்த மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. தடை செய்கிற எல்லா தடைகளையும் நான் தாண்டி போவேன். ஆமேன் சொல்கிறீங்களா? ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. அவர் சொல்லும் மாத்திரத்தில் எரிகோ விழுந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தடையாக இருக்கிற மதில்கள் அல்லது நம்மை தடுத்து கொண்டிருக்கிற காரியங்களை நம்ம தேவ பலத்தில் மேற்கொள்ளணும். ஆமேன் சொல்கிறீங்களா? அதில் சொந்த பலத்தில் மேற்கொள்ளணும்னு நினச்சா நம்ம தோற்று போவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் எகிப்து இராணுவம் துணிந்து போனாங்க, அமிழ்ந்து போனாங்க. நம்முடைய வாழ்க்கையில் துணிகரமாய் சொந்த பலத்தில் சுயமாய் மாம்சமாய் நம்ம போராடாமல் எதிர்க்குள் நிற்காமல் தேவ பலத்தில் நிற்க வேண்டும். மலையிலே சொல்லாமா? அல்லேலூயா. அது உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே இந்த மதிலை நான் தாண்டுவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு முன்னாடி நிறைய மதில்கள் இருக்குது. நிறைய தடைகள் இருக்கிறது ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள.
ஆமென், நன்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர்கிட்ட நெருங்குவதற்கு நிறைய தடையான காரியங்கள் இருக்கிறது. ஆமென், நாம் ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்மாலே நான் இந்த மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. யோசேப்பு கனித்தரும் திராட்சை செடி, அவனுடைய கொடிகள் என்ன பண்ணுவான்? மதில் மேல் படர்ந்து ஆமென் எழும்பி வருமா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். மதில் போட்டு உங்களை தடுக்கலாம். ஆமென். பிசாசு பலவிதமான மதில்களை உங்களுக்கு முன்னாடி வச்சு உங்களை பிளாக் பண்ணலாம். ஆனால் யோசேப்பை போல ஆமென், நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்போம் சொன்னால் ஆமென், அந்த மதிலுக்கு மேலே படர்ந்து மேலே வருவோம். அலையிலே சொல்லலாமா? மதிலை தாண்டுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த கால வேளையில் நான் மதிலை தாண்டுவேன்? சொல்லுங்கள் ஹல்லேலூயா. மதிலை தாண்ட வேணாமா? மதில்கிட்டே உட்காந்துட்டு மதிலை தட்டிக்கிட்டே எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க? ஆமென், மதிலை தாண்டி போக போகிறோம். ஹல்லேலூயா. கானானை சுதந்திரிக்க போகிறோம். வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும்னா இந்த மதில்களை நாம் தாண்டி போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு உறுதியான விசுவாசம் வேண்டும். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் ஆமென், என்ன காரியமாக எப்படி சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவனாலே நான் இந்த மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. அவராலே நான் சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் என்று தாவீது தன்னுடைய அறிக்கையை செய்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில் உறுதியான விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 29 கீழே நம்ம வாசிக்கும் பொழுது 30வது வசனத்தில் விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தினால தான் விழுந்துச்சு. அவங்க போய் என்ன பண்ணல? இடிச்சோ முட்டியோ மோதவே இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசித்தார்கள், அது இடிந்து விழுந்து. ஆமென். பின்னுமாய் 32வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, பின்னும் நான் என்ன சொல்கிறேன் என்றால், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசனையும் குறித்து விவரிக்க வேண்டுமானால் காலம் போதாது. இவர்களும் நான் யோசிச்சு பார்த்தேன். தாவீதை தான் நான் சிந்திச்சுட்டு இருந்தேன். அதை அவர் விசுவாச பட்டியலில் இருக்காரான்னு பார்க்கும் பொழுது கடைசியாக அவர் பேர் இடம் பெற்றுருச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த கடைசி 32வது வசனத்தில் வேகமாக இவங்களை பற்றிலாம் இன்னும் டீட்டெயிலாக சொன்னால் எபிரேயர் நிருபம் இன்னும் 35-40 அதிகாரத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கியர் என்ன பண்ணார்? இங்கு தீர்ந்துருச்சா, பேப்பர் பத்தலையான்னு தெரியல, முடிச்சிட்டாரு. டக்குன்னு இவங்க பேரெல்லாம் சுருக்கமாக சொல்லி கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரித்து சொல்ல வேண்டுமென்றால் காலம் போதா. டைம் இல்லைப்பா எனக்கு அவ்வளோ பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, ஆனால் ஷார்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லி எனக்கும் டைம் இல்லை, நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் சொல்கிறார் தாவீதுடைய பேர் அந்த இடத்துல விசுவாச பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உறுதியான விசுவாசம் தாவீதுக்குள்ளே இருந்ததுனால தான் இந்த விசுவாச பட்டியலில் அவருடைய பேர் இடம் பெற்றிருக்கிறது. முன்னோர்கள் அதனாலே நற்சான்று பெற்றார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நம்ம என்னைக்கு பெற போகிறோம்? ஆமென். ஹல்லேலூயா. நற்சான்று என்பது டிசியில் சொல்லுவாங்க. டிசி கொடுக்கும்போது, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுக்கும்பொழுது நம்மளுடைய கான்டாக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. குட்டு, ஆவரேஜ், புவர்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க? சான்று கொடுப்பாங்க. ஆமென். குட்டுன்னு இருந்தால் தான் அடுத்த ஸ்கூலில் எடுத்துப்பான், அடுத்த காலேஜில் எடுத்துப்பான். அதில் பேடுன்னு இருந்துச்சு, புவர்னு இருந்துச்சுன்னா, ஆவரேஜ் இருந்தால் கொஞ்சம் தூக்கி வச்சிருவான், உனக்கு அட்மிஷன் அப்புறம் தரேன், கடைசியாக பார்த்துக்கலான்ட்டு. அவன் நற்சான்று பெற வேண்டும். அலையிலே சொல்லாமா? ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே அவன் நம்முடைய முன்னோர்கள் நற்சான்று பெற்றது போல உறுதியான விசுவாசம் உடையவர்களாக இருந்து அவன் நமக்கு முன்பாக இருக்க தடைகளை மேற்கொண்டவர்களாக, தடைகளை தாண்டி சென்றவர்களாக, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, சுதந்திரத்து கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து நம்ம 18ஆம் சங்கீதம் 30வது வசனம். உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் தேவனுடைய வழி எப்படிப்பட்டதான்? உத்தமமானது. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லலையே, தூங்கிட்டீங்களா? 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஓகே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. இந்த ஒரு அறிவு, இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு நிச்சயம் நமக்குள்ளே இருந்தால் நம்ம சோர்ந்தே போக மாட்டோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வழி எப்படிப்பட்டதான்? ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, ஹிஸ் வே இஸ் பர்ஃபெக்ட். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வழி எப்படியா? ரொம்ப பர்ஃபெக்டானது. ஆமென். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், என்ன ஆண்டவரே என்னை இப்படிலாம் தள்ளுறீங்களே, இவ்வளோ சோதனையில் தள்ளுறீங்களே, இவ்வளோ கல்லுமுள்ளான பாதையில் நடக்க வைக்கிறீங்களேன்னு. ஆனால் தாவீது சொல்கிறார், ஹிஸ் வே இஸ் பர்ஃபெக்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய வழி எப்படிப்பட்டது? உத்தமமானது. அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. கன்ஃபார்ம் ஃபெய்த். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். நிச்சயமாக உறுதியான விசுவாசம். ஆமென். அக்கா சாட்சியில் கொடுங்க, அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அதுதான் விசுவாசம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். நிறைய கடினமான வழியில், கடினமான பாதையில், கடினமான வழியாக நம்ம போக வேண்டியதாக இருக்கலாம். ஆனால் நமக்குள்ளே இருக்க வேண்டிய விசுவாசம்,
அவருடைய வழி உத்தமமானது. ஹிஸ் வே இஸ் பர்ஃபெக்ட். அவர் ஒரு நாள் நம்மளை என்ன பண்ண மாட்டார், ஆமென், கடினமான தள்ளி விட்டு நம்மளை அப்படியே விட்டுறவர் அல்ல. அவர் நம்மை உருவாக்கி ஆமென் புடமிட்டு நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த அறிவு மாத்திரம் இருந்தால் நம்ம எவ்வளோ பலவீனத்துக்குள்ளே போனாலும், எவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ளே போனாலும், எவ்வளோ அவமானங்கள் கஷ்டங்களுக்குள்ளே போனாலும் நம்ம சொல்லுவோம் அவருடைய வழி ஆமென் ஒரு நாள் என்ன பண்ணாது, ஆமென், ஹல்லேலூயா, மாறுபடாது. ஹிஸ் வே இஸ் பர்ஃபெக்ட். ஆமென். அவருடைய வழி உத்தமமானது. அவர் என்னை சரியாய் நடத்துகிறவர். அவர் என்னை நேராய் நடத்தி கொண்டு போய் சேர்க்கிறவர். ஹல்லேலூயா. அவர் என்னை அழகாய் நடத்தி கொண்டு போய் சேர்க்கிறவர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள ஒரு கன்ஃபார்ம் ஃபெய்த் இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே என்னை அழைத்தவர் என்னை என்ன பண்ண மாட்டார், வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஆமென். அவர் நடத்துகிற வழிகள் அது நன்மையானது. அவருடைய சித்தம் எனக்கு ஆசீர்வாதமானது. ஹல்லேலூயா. ஏன் சித்தம் அல்ல, அவருடைய சித்தம். ஆமென். அவருடைய சித்தம் பர்ஃபெக்டானது. ஆமென். நம்முடைய வழி என்னவாகணும், நிறைய நேரத்தில் தவறாக இருக்கும், மாறுதலாக இருக்கும். அதனால தான் சங்கீதக்காரர் சொல்லும், உன் வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் விசுவாசமாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். ஆகையினால ஆமென், நம்முடைய வழியெல்லாம் விட்டுருவோம். நம்முடைய யோசனை இல்லை, நம்முடைய பிளான்ஸ் இல்லை, ஃப்யூச்சரை குறித்து தானே, எதிர்காலத்தை குறித்து தானே, அல்லது ஃபேமிலி குறித்து தானே. நம்முடைய பிளான்ஸ் இல்லை. ஏன் பிளான் இல்லைப்பா, ஏன் சித்தம் இல்லைப்பா, உம்முடைய சித்தம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சித்தம் பர்ஃபெக்டாக இருக்கும். அவர் எனக்கு எப்படி என்ன நடத்தினாலும், அவர் எந்த பாதையில் என்ன நடத்தினாலும் அது அற்புதமாக தான் இருக்கும். அது முடிவில் மகிமையாக இருக்கும், அது முடிவில் நன்மையாக இருக்கும். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் கஷ்டமான பாதையில் போகிறதுக்கு விருப்பப்படாமல் விசாலமான வழியில் ஆமென் பிரபு தான் நம்ம விரும்புகிறோம். ரொம்ப ஸ்மூத்தாக போகிற வழியில் தான் விரும்புகிறோம். அது கேட்டுக்கு போய் விடுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையினால ஆமென், ஆண்டவர் நம்மளை எந்த வழியில் நடத்தினாலும், எந்த இக்கட்டில், எந்த உபத்திரவத்தின் குகையில் உங்களை போட்டு நடத்தினாலும் சொல்லுங்கள், அவருடைய வழி உத்தமமானது. ஹிஸ் வே இஸ் பர்ஃபெக்ட். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கன்ஃபார்ம் ஃபெய்த் நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னால், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அசைக்க முடியாத விசுவாசம் நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் சத்ரு நம்மளை தொடவே முடியாது. அவன் பிசாசு நம்மளை வஞ்சிக்க முடியாது. அவன் வெட்கப்பட்டு போவான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. எந்த சோதனை வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அப்படியாக கர்த்தருக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். நாம் இந்த பகுதியில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பின்னாடி நம்ம வாசிக்கும்போது 34 வாசிங்க. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். நல்லா கவனிங்க, இதை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். 34வது வசனம், எபிரேயர் 11:34. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். முன்னாடி அதான் வாசிங்க. விசுவாசம். ஐயா, அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாகு கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். போதும் 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 போதும். ஹல்லேலூயா. இந்த பட்டியலை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆமென், நம்ம விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கும்ன்ற மாதிரிலாம் இல்லை. எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் கடந்து போயிருக்காங்க பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அக்கினியின் உக்கிரத்தை விசுவாசத்தினாலே அவித்தாங்க, பட்டயத்துக்கு தப்பினார்கள், பலவிதமான பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனையை என்ன பண்ணாங்க, விசுவாசத்தினால முறியடித்தாங்க. ஆமென். ஸ்திரீகள் பாருங்கள், சாக கொடுத்து தங்களுடைய பிள்ளைகளை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். ஆமென். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலையும் அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். விசுவாசத்தினால எவ்வளோ பிரச்சனைகள், பாடுகள், கட்டுகள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டார்கள், அதை அனுபவித்தார்கள், கல்லெறி உண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் மேலே விசுவாசத்தினால கல்லடிகளை ஏற்றுக்கொண்டாங்க, வாளினால் அறுப்புண்டார்கள், வெட்டி போட்டாங்க, சிறை சேதம் பண்ணப்பட்டார்கள், அவன் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், அவன் பட்டயத்தினால் வெட்டுப்பட்டு மரித்தார்கள். ஹல்லேலூயா. உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இந்த நாட்களில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சகஜமான ஸ்மூத்தான
ஆமென், எந்த பாடுகளும் துன்பங்களும் அவமானங்களும் வெட்கங்களும் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. அதன் மத்தியிலும் ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உறுதியான விசுவாசத்தோடு ஹல்லேலூயா, அசையாத விசுவாசத்தோடு ஹல்லேலூயா ஆமென், ஆண்டவர் மேலே அதிகமான விசுவாசத்தோடு இவைகள் எல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு அனுபவித்து அதை கடந்து செல்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை ஆமென், அதை உரித்தாக்கி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சர்ச் ஃபாதராக போலிகாப் என்ற ஒருவரை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த சீஷனுடைய ஒன் ஆஃப் த அடுத்த டிசைபிள், யோவான் உருவாக்கின ஒரு சீஷன் போலிகார்ப் என்ற சர்ச் ஃபாதர். ஹல்லேலூயா. அவருடைய 86வது வயதில் ரோம மன்னரால் கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்டு அவரிடத்துல சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணக்கூடாது, இயேசுவை பிரசங்கிக்கக்கூடாது. ஆமென், இயேசுவை நீ பிரசங்கிக்கிறேன்னா நாங்கள் இப்படியே கொண்டு போட்டுருவோம், உன்னை சாகடிச்சிருவேன்னு சொல்கிறாரு. இப்போவே ஒரு வாய்ப்பு தரேன், நீ வயசானவனாக இருக்கிற, 86 வயது முதிர்ந்த வயதுள்ளவனாக இருக்கிற, ஒரு வாய்ப்பு உனக்கு தரேன், நீ இந்த இயேசுவை மறுதளித்தன்னு சொன்னால் நான் உன்னை உயிரோடு விட்டுறேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த போலிகார்ப் சொன்னார், இந்த 86 வருடமும் என் ஆண்டவர் எனக்கு ஆமென் மிகவும் நல்லவராக இருந்திருக்கிறார். ஒரு நாளும் அவர் என்னை என்ன பண்ணவே இல்லை, வெட்கப்படுத்தவே இல்லை, என்னை கைவிடவே இல்லை. அவரை நான் எப்படி மறுதளிப்பது என்று சொன்னார். அவருடைய உடம்பில் வேக்ஸை தடவி அவரை உயிரோடு எரித்து கொன்றார்கள். ஆமென், விசுவாசத்தினாலே ஆண்டவருக்காக ஆமென் எல்லாவற்றையும் சகித்தவர்களாக இருந்தாங்க, உயிரோடு எரிக்கப்பட்டாங்க. உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவருடைய மத்தேயுவில் வாசிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 70 AD அந்த மத்தேயு எழுதுகிறார். அப்போ நீரோ மன்னனால் கிறிஸ்தவர்களை உயிரோடு ஆமென் போகிற பாதையில் வெளிச்சத்துக்காக எரிய வைத்தார்கள். அதனால் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி மத்தேயு ஆக்கியோன்னு எழுதுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. தேவனுக்காய் எரிந்து பிரகாசிக்கிறவர்களாய், எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்களாய் ஆமென், என்ன வந்தாலும், என்ன போராட்டங்கள், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை மேற்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஆமென். தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்பது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆகையினால இந்த காலவேளையில் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுவோம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா அவரை சார்ந்து கொள்வோம் எல்லா சூழ்நிலையிலும். ஆமென் ஹல்லேலூயா. அவரிடத்தில் சேருகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். அவன் நிச்சயமாகவே என் விளக்கை ஏற்றுவார், நிச்சயமாகவே என் இருளை வெளிச்சமாக்குவார் என்ற நிச்சயத்தோடு நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை நாம் சேவிக்க வேண்டும், அவரின் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அதை நான் தாண்டுவேன், அதை நான் ஜெயிப்பேன். ஆமென். என் தேவனால் நான் அதை மேற்கொள்வேன் என்ற உறுதியான விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். கடைசியாக அல்லேலூயா அவருடைய வழி உத்தமமானது. ஆமென். என்ன வந்தாலும், எப்படி நடந்தாலும் அவர் என்னை சரியாகவே கொண்டு போய் சேர்ப்பார். முடிவு அது எனக்கு மரணமாக இருந்தாலும், அது எனக்கு கல்லடியாக இருந்தாலும், அது என்னை சிறை சேதம் பண்ணினாலும் ஆமென், நான் அவருக்குள் நிலைத்திருப்பேன். அவர் வழி உத்தமமானது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதுவரை நம்மை நடத்தினவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதுவரை நம்மை சுமந்தவர். ஆமென் ஹல்லேலூயா. இனிமேலும் சுமக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாதுங்க. இந்த காலை வேளையில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உங்களுடைய விசுவாசத்தின் அளவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சற்று சிந்திச்சு பார்ப்போம். ஆமென். ஏனோ தானோ என்று வந்து கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பிரச்சனைகளோட வாழ பழகிக்கிட்டோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் 38 வருஷம் வனாந்தரத்தில் தங்கிட்டாங்க. தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்து அங்கே வாழ்ந்து மரித்து போயிட்டாங்க. அப்படிதான் உங்க வாழ்க்கை முடிய போகிறதா? இல்லை, ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க போகிறோமா? அதற்கு விசுவாசம் வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. தேவன் ஆமென் ஹல்லேலூயா என் விளக்கை ஏற்றுவார், தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். என் தேவனால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நான் இந்த சேனைக்குள்ள பாய்வேன். என் தேவனால் எனக்கு முன்பாக இருக்கிற இந்த தடைகளை நான் தாண்டி செல்லுவேன். ஆமென். அவருடைய வழி உத்தமமானது என்ற ஆமென் அசைக்க முடியாத விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.